கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எனக்கு சத்தம் கேட்குற மாதிரி. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பக்கத்தில் இருக்க பார்த்து சொல்லுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், நீங்கள் நல்லா இருப்பீங்க. பார்த்து சொல்லுங்கள். முன்னாடி இருக்கவங்க பாசங்க. ஆமாம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் வாழ மாட்டீங்க, தலையாவீங்க, சிறப்பாக இருப்பீங்க, சீரு சிறப்புமாக இருப்பீங்க. ஆமீன். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1வது வசனத்தின் அடிப்படையில் சில வாரங்களை தேவனுடைய வார்த்தைகளை நாம் சிந்தித்து கொண்டு வருகிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள், சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிங்கத்தை போல தைரியமானவர்கள் என்கிற தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம் இந்த வார்த்தைகளினாலே கர்த்தர் நமக்கு தர வேண்டிய வார்த்தைகளை, கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைகளை நம்முடைய இருதயத்தில், நம்முடைய ஆத்துமாவில் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படியாக நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாம். தகப்பனே, நாங்கள் மனுஷனுடைய வார்த்தையை கேட்கறதற்காக வரல, நாங்கள் உங்கள் வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தை ஆவியும் ஜீவனுமானது. உம்முடைய வார்த்தை எங்களுக்குள்ளே நீதியை நடப்பிக்கிறது, எங்களுக்குள்ளே பலனை உண்டாக்குகிறது, எங்களுக்குள்ளே ஜீவனை உண்டாக்குகிறது. உடைய வார்த்தை ஆவியும் ஜீவனுமாய் இருப்பதினால் எங்களுக்குள்ளே ஆவியின் பலனும் ஜீவனின் பலனும் உண்டாகிறது. நீர் எங்களோடு கூட இழைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவே, அடியனை மறைத்து கர்த்தர் வெளிப்படுங்க. நாங்கள் ஒரு மனதோடு உடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசும் உடைய வார்த்தையின் ஆசீர்வாதத்தினால் கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படி எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாட்களில், அல்லது இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை கழுவின நாட்களில் நம்மை அவர் நீதிமானா என்ன செய்திருக்கிறார்? மாற்றியிருக்கிறார். நாம் எப்பொழுது அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டோமோ, நாம் எப்பொழுது அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு மீட்கப்பட்டோமோ, எப்பொழுது நாம் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டோமோ, அப்பொழுதே பல விஷயங்களை ஆவியிலே நமக்குள்ளே அவர் என்ன செய்து விட்டார்? கொடுத்துட்டார். பல காரியம், 1 2 கிடையாது. ரட்சிக்கப்பட்டோம் அப்படிங்கிறதுல சாதாரணமான விஷயம் கிடையாது. ரட்சிப்பு இலவசமாக இருக்குது. ஆனால் ரட்சிப்பில் இருக்கிற நன்மைகள் எப்படி கிடையாது? சாதாரணமானது கிடையாது. ஏராளமான நன்மைகளை ரட்சிப்பிலே நமக்குள்ளே அவர் என்ன செய்து விட்டார்? வைத்து விட்டார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை எப்பொழுதெல்லாம் அறிகிறோமோ, அதை அறிய அறிய அதனுடைய விடுதலையையும் ஆசீர்வாதத்தையும் நம்ம என்ன செய்வோம்? பெறுவோம். அதனால தான் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? அப்போ கிறிஸ்துவுக்குள், இரத்தத்துக்குள், கிருபைக்குள், அவர் இரக்கத்துக்குள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நன்மைகள் என்னன்றதை நாம் ஆராய்ந்து பார்க்க பார்க்க ஆவியிலே நமக்குள்ளே வைக்கப்பட்டவைகள் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? செயல்பட, வெளியே வர ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அதை தேடாத வரைக்கும் என்ன செய்யாது? உள்ளதாக இருக்கும், ஆனால் என்ன செய்யாது? வராது. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு 5 ஏக்கர் நிலம் வாங்குறீங்க. ஒருத்தர் தானா? ஓ, கம்மியாக சொல்லிட்டேன்னு சொல்லி மற்றவங்க ஆமின்னு சொல்லாமல் இருக்கீங்களா? சரி, சேர்த்தே சொல்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ஒரு 100 ஏக்கர் இடம் வாங்குறீங்க. ஆமாம். அந்த 100 ஏக்கர் இடத்துல தோட்டம் வைக்கணும் அப்படின்னு ஏற்கனவே இருக்குது, அதை மெயின்டைன் பண்ணணும், எல்லாம் முயற்சி இது பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் பாட்டுக்கு போயிட்டுருக்கு. ஒரு 2 வருஷம் கழித்து நிலத்தை ஆராய்ச்சி பண்ணுறவங்க சொல்கிறாங்க, இந்த பகுதியில் ஒரு நியூஸ் பார்க்குறீங்க, இந்த பகுதியில் இந்த ஊர் பக்கம், அதுவும் நீங்கள் இடம் வாங்கியிருக்கிற இடத்து பக்கம், அந்த இடம் பக்கமெல்லாம் சொல்லிவிட்டு எத்தனையோ ஹெக்டர் அளவுக்கு, ஹெக்டர்னா 1 ஹெக்டர் அப்படின்னா எத்தனை ஏக்கர்? 2.5 ஏக்கர். 1 ஹெக்டர் அப்படின்னா 2.5 ஏக்கர். அவங்க சொல்கிறாங்க, ஒரு 10,000 ஹெக்டர் நிலப்பரப்பின் கீழே கிரானைட் இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. கிரானைட் இருக்குன்னு சொன்னால் ஒரு 15 அடிக்கு உயரத்துக்கு காம்பவுண்டு சுவர் கட்டிடுவோம். ஏன்னா உள்ளே நடக்கிறது யாருக்கும் என்ன செய்யக்கூடாது.
தோண்டி தோண்டி என்ன செஞ்சிருவான். இப்போ கவனிங்க, உள்ளதான் இருக்கு ஆனால் வெளியில தெரியல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உள்ள இருக்கு ஆனால் வெளியே தெரியல. வெளியே தெரியல ஆனால் உள்ளதான் இருக்கு. என்னது? நிறைய ஆசீர்வாதம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்போ தெரியுதோ அப்போ என்ன செய்ய ஆரம்பிப்போம். ஆமாம், பாருங்க, ஒரு இடத்த வாங்கினதுக்கப்புறம் வீட்டையே கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டை கட்டுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன செய்வாங்க? போர் போடுவாங்க. ஃபஸ்ட்டு போர். அதுக்கு ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து என்ன செய்கிறாங்க? செக் பண்ணி எந்த இடத்துல இருக்கும். இவங்களாம் இந்த இடத்துல போடுவோன்னு என்ன செய்யறதில்ல, இங்கே இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த இடத்துல என்ன செய்வாங்க? போடுவாங்க. ஆனால் சில நேரம் என்ன செய்யாது, இருக்காது. தேவனுடைய பிள்ளைங்களுக்கு அப்படி இல்லை. விசுவாசத்தோடு நமக்கு போர் இங்கே இருந்தால் பிரச்சனை இல்லை, நீங்கள் போடுங்க, அங்கே இருக்கும். ஆமீன். பார்க்க வேண்டியதெல்லாம் அவசியம் இல்லை. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அப்படி போரை போடும்போது உள்ளே இருக்குன்னு தெரிஞ்சுதான் என்ன செய்கிறாங்க? போடுறாங்க. அப்போவே சில பேர் சொல்லுவான், 400 அடியில் இருக்குங்க, 500 அடியில் இருக்குது அப்படின்னு. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட்டெல்லாம் ரெடி பண்ணி 500 அடியில் இருக்குது அப்படின்னா ஒரு 700 அடி 750 அடியாவது என்ன செஞ்சிடணும், போட்டுறணும். அதுக்கு எவ்வளோ ஆகும், அது பட்ஜெட்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் என்ன செய்கிறாங்க? போர் போடுறாங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நம்ம பார்த்துட்ருக்குறோம். அப்போ இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அதில் என்ன செய்ய ஆரம்பிக்க முடியும், செயல்படவே. இல்லைன்னு இருக்கிற வரைக்கும் இங்கெல்லாம் பாருங்க, இதெல்லாம் தோண்டவே முடியாதுங்க, இங்கெல்லாம் தண்ணியே வராதுங்க அப்படின்னே நினச்சிக்கிட்டு இருந்தால் என்ன செய்யாது. நீங்கள் 10 தலைமுறை ஆனாலும் என்ன செய்ய மாட்டீங்க, அது தோண்ட மாட்டீங்க. ஆமாவா இல்லையா? நான் சொல்கிறதுல ஏதாவது பொய் இருக்கா? ஆமேன். அப்போ நாம் ரட்சிக்கப்பட்டப்பவே நம்முடைய ஆவியில் ஒரு ரட்சிப்பு வரும்போதே பல நன்மைகளை உள்ள என்ன செஞ்சிட்டாரு, வச்சுட்டார். அதை அப்போ எப்பெல்லாம் நமக்கு தெரிய வருதோ, இந்த வேதம் தான் நமக்கு அதை காண்பித்து கொடுக்கும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு காண்பித்து கொடுக்குறார். அல்லேலூயா. அப்படி அதை நமக்கு காமிக்கும் போது தான் இங்கே இருக்குன்றதே என்ன செய்யும். அந்த மாதிரி இந்த வசனம் சொல்லுது, நீதிமான்கள், அதாவது துரத்துகிறவர்கள் இல்லாமலே துன்மார்க்கர் என்ன செய்கிறாங்க, ஓடி போயிடுறாங்க. ஆனால் நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருப்பார்கள், இல்லை இருக்கிறார்கள். அப்படின்னா அவர்களுக்குள்ள ஏற்கனவே என்ன இருக்கு, தைரியம் இருக்கு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தைரியம் உள்ள இருக்கு. தைரியம் அப்படிங்கிறது நம்மை முன்னேறி போக பண்ணுகிற ஒரு 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 வல்லமை அப்படி சொல்லலாம். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் எப்படி நடந்து போயிட்டு இருக்கீங்க, அங்கே பார்க்குறீங்க, அங்கே அப்படி வளைஞ்சு அப்படி நெளிஞ்சு கிடக்குது, என்னது அப்படின்னு தோணுச்சுன்னா என்ன செய்ய மாட்டீங்க, வளைஞ்சு நெளிஞ்சு கிடக்கிற மாதிரி இருந்தால் எதையாவது பண்ணி அது பாம்பு தானான்னு என்ன செய்வீங்க, கடைசி அது கயிறாக இருந்தால் என்ன செஞ்சிருவீங்க. அப்போ தான் தைரியம் வரும். அப்போ அந்த தைரியம் என்ன பண்ணுதுன்னா உங்களை என்ன செய்யுது, முன்னாடி போக பண்ணுது. இத்தனை பேருக்கு புரியுது? தைரியம் நீங்கள் முன்னேறி போவதற்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கிறது. இதை கர்த்தர் நமக்குள்ளே ஏற்கனவே வச்சுட்டார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஆவிக்குரிய வாழ்விலும் சரி, பூமிக்குரிய நன்மையின் காரியங்களும் சரி, தைரியம் நம்மை இன்னும் முன்னேறி போகும்படி எதன செய்யும், செய்கை செய்யும்படி, முன்னேறி போகும்படி நம்மை உற்சாகப்படுத்தி என்ன செய்யும், அனுப்புகிறதா இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ நீதிமான்களுக்குள்ளே தைரியம் இருக்கிறது. அப்போ அந்த தைரியத்தை எப்படி செயல்பட வைக்கிறது, அது ஆக்டிவேஷன் ஆகணும் இல்லையா, அது செயல்பட ஆரம்பிக்கணும். அப்படின்னா என்னென்ன பண்ணணும், அது எதுனாலே ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் 3 பாயிண்ட் பார்த்துருக்கோம். முதலாவது இயேசு கிறிஸ்து என்கிற நாமம். அல்லேலூயா, ஆமேன். என்ன நாமம்? நல்லா சத்தமாக சொல்லுங்க, நல்லா சத்தமாக சொல்லுங்க. ஆமாம், இதில் வேற எந்த நாமத்திற்கும் அதிகாரம் இல்லை. இயேசு கிறிஸ்துங்கிற நாமத்துக்கு தான் என்ன இருக்குது, வல்லமை, அதிகாரம், மேன்மை. அது குறித்து நம்ம என்ன செஞ்சோம், படித்தோம். அல்லேலூயா. அதனால நம்ம வாயில் அதிகமாக எந்த நாமத்தை சொல்லணும்,
என்ன நாமத்தை சொல்லணும்? இயேசு கிறிஸ்துன்னு சொல்லும் போதே உங்கள் ஆவியில் ஒரு பலன் அடைகிறதையும் நீங்கள் தைரியம் அடைகிறதையும் என்ன செய்ய முடியும்? நீங்கள் உணர முடியும். ஆமீன். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் மட்டும் இயேசு இயேசுன்னு என்ன செஞ்சுட்டே இருக்கோம், வந்துக்கிட்டே இருக்கோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கு அப்புறம் வேதம் முழுவதிலையும் இயேசு கிறிஸ்து, அப்போஸ்தலர்கள் அதை அறிந்திருந்தார்கள், அப்போஸ்தலர்கள் அதை பயன்படுத்தினார்கள், அப்போஸ்தலர்கள் அதனாலே விடுதலை அடைந்தார்கள். அப்போஸ்தலர்களுடைய ஊழியத்தில் மிகப்பெரிய அற்புதம் என்ன செஞ்சது, நடந்தது. அப்போஸ்தலருடைய ஊழியத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவர்கள் தைரியம் கொண்டார்கள். அப்படியெல்லாம் நம்ம என்ன செஞ்சோம், படித்தோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ரெண்டாவது என்ன பார்த்தோம்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால தேவனுக்கு முன்பாக போய் நிற்பதற்கு நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, தைரியம் கிடைச்சிருக்குன்னா, தேவனுக்கு முன்னாடி நிற்கிறவர்கள் வேற எதற்கு முன்னாடி நிற்க வேண்டிய அவசியம்? ஆமென், அல்லேலூயா. தேவன் முன்பாகவே தைரியமாய் நிற்கத்தக்க ஒரு ஸ்லாக்கியம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாய் நமக்கு கிடைத்திருப்பதினாலே இந்த உலகத்தின் கிரியைகளுக்கு முன்பாக நாம் பயந்து போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை குறித்து படித்தோம். மூன்றாவது போன வாரம் பார்த்தோம், வாக்கு தத்தத்தினாலே. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை வாக்கு தத்தத்திற்கும் நாம் சொந்தக்காரர்களாய், புத்திரர்களாய் என்ன செய்திருக்கிறோம், மாற்றப்பட்டிருக்கிறோம். அந்த வாக்கு தத்தத்தை நாம் அறிவதினாலும் அறிக்கையிடுவதினாலும் நமக்குள்ளே என்ன உண்டாகிறது, தைரியம் உண்டாகிறது. அல்லேலூயா. சமயத்துக்கு ஏற்ற வாக்கு தத்தங்கள் ஏராளம் வேதத்தில் இருக்கு. நம்ம கூட நேரடியாக பேசுகிறார், ஆராதனைகளில் கத்த நம்ம கூட பேசுகிறார், வேதத்தை வாசிக்கும் போது நம்ம கூட பேசுகிறார். அப்படி பேசப்பட்ட வார்த்தைகள், நம்மோடு இடைப்படுத்தப்பட்ட வார்த்தைகள், அதை வாக்கு தத்தங்களை விசுவாசிக்க, வாக்கு தத்தங்களை அறிக்கையிடுதல் ரெண்டு முக்கியம். சும்மா வெறுமனே வார்த்தையாக வீட்டில் போர்டில் இருக்கிற வரைக்கும் அது ஒரு நாள் பிரயோஜனம் இல்லை. நிச்சயமாகவே நான் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவேன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வெறுமனே அங்கே இருக்குது, அது சும்மா வாசிக்கிற வரைக்கும் ஒரு பிரயோஜனம் இல்லை. நிச்சயமாகவே என்ன சொல்கிறாரு, இப்போ தேவன் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையுமே ரொம்ப கவனமாக பயன்படுத்துவார். தேவன் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு, ஐயோ தப்பாக சொல்லிட்டேன், இதை அழிச்சிட்டு வேற எழுதிக்கோன்னு என்ன செய்ய மாட்டார், சொல்ல மாட்டார். அவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் இருக்கும். அதனால தான் வார்த்தையாகிலும் எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் என்ன செய்யாது, வேதத்தில் இருக்கிற எழுத்துல உறுப்புனா என்ன, கமா, புள்ளி, செமிகோலன் கூட என்ன செய்யாது, எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்குது. அப்போ இந்த வசனத்தை கொஞ்சம் அப்படியே உத்து தியானித்து அறிஞ்சிங்கன்னா நிச்சயமாகவே, இந்த ஒரு வார்த்தையை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவர் எப்படி சொல்கிறாரு, அவர் சொல்கிறதே நிச்சயமாக தான் இருக்கும், அவர் சொல்கிறதே கன்ஃபார்ம் தான். அவர் ஒன்று சொல்லுவார்னா அது கண்டிப்பாக என்ன செய்யும், நடக்கும். ஆனால் அவரே சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, நிச்சயமாகவே. அப்படின்னா பின்னாடி சொல்ல போகிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது கண்டிப்பாக கன்ஃபார்மாக 100% என்ன செய்ய போகுது. இப்படி உட்காந்து வாக்குத்தத்தத்தை தியானித்து, ஆமீன், நான் இப்போ அதை பிரசங்கம் பண்ணல, தியானித்து அதை அறிஞ்சு அதை அறிக்கிட்டு இது எனக்கு சொந்தம்னு நீங்கள் என்னைக்கு அதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களோ அப்பொழுது இருந்து வாக்குத்தத்தம் என்ன செய்யும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ வாக்குத்தத்தத்தில் நமக்கு தைரியம் உண்டாகிறது அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு அதை தொடர்ந்து நான்காவதாக நம்ம ஒரு காரியத்தை பார்க்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்தை என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்க. எபேசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் அதில் 12வது வசனத்தை வாசிங்க. அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடே தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் என்ன செய்திருக்கிறது, உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த அவரை பற்றும் விசுவாசத்தால் அப்படின்னு இருக்கு இல்லையா, யாரை பற்றும் விசுவாசத்தால், முந்தின வசனத்தில் சொல்லியிருக்கு, இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலம் முதல் அப்படின்னு ஆரம்பித்து அவரை பற்றும் விசுவாசத்தால் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படியே யாரை பற்ற விசுவாசம்,
இப்போ நீங்கள் 4வது பாயிண்ட் எழுதுறவங்கன்னா எழுதிக்கோங்க. இப்படி, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதினால் தைரியம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதினால் தைரியம். ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து நம்ம படிக்கும்போது சில காரியம் படித்தோம். அவருடைய பெயரை சொல்லும் போதே அவருடைய பெயர்லேயே அவ்வளவு வல்லமை, அவர் மகிமை, அவர் அவ்வளவு நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம படித்தோம். பெயருக்கே ஒரு வல்லமை இருக்குன்னா அவருக்கு இருக்கிற வல்லமை தான் பெயரில் என்ன செய்கிறது, வெளிப்படுது. அல்லேலூயா. பெயரில் ஏன் வல்லமை இருக்குன்னா அவர் எப்படி இருக்கிறாரோ அதை குறித்து தான், அதை வச்சு தான் பெயரில் என்ன இருக்கும், பெயரில். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3 வருஷத்துக்கு முன்னாடி மு.க. ஸ்டாலின் அப்படின்னா எவ்வளோ வல்லமை இருந்துச்சு 3 வருஷத்துக்கு முன்னாடி? ஆனால் இப்போ சிஎம். அப்போ அந்த பெயருக்கு இப்போ இருக்கிற வல்லமை அப்போ இல்லை, இப்போ இருக்கிற வல்லமை இனிமேல் இருக்குமான்னு தெரியல. ஆனால் இயேசு கிறிஸ்துங்கிற பெயருக்கு இருக்கிற வல்லமை பற்றி நம்ம தியானித்தோம். இப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவை குறித்து கொஞ்சம் பார்த்துட்டு அவர் மேலே வைத்திருக்கிற விசுவாசம், அவரை பற்றி இருக்கிற விசுவாசம். ஏன்னா அவரை வச்சு தான் பேருக்கே என்னது, வல்லமை. இப்போ யாராவது ஸ்டாலின்னு பேர் வச்சுருந்தாங்கன்னா அது சொல்லும் போதே எப்படி யோசிக்கிறாங்க எல்லாம்? ஆமாம், ஏன்னா அந்த பேரை பார்த்தோன்னா அவங்களுடைய நினைப்பு வருது. யாராவது இப்போ அம்பேத்கர்னு பேர் வச்சுக்கிறான்னு வச்சுக்கோங்க, அம்பேத்கர்னு சொல்கிறோம், யாரையாவது கூப்பிடும்போது எப்படி இருக்கும், என்ன யோசிப்பாங்கன்னா அப்படி மிகப்பெரிய தலைவராக. அந்த மாதிரி அந்த பெயருக்கு பின்னாடி ஒரு வல்லமை இருக்குது பாருங்க. அந்த வல்லமை அந்த நபரை வைத்து தான் என்ன செய்யுது, இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதினால் நமக்கு என்ன தைரியம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதனால தான் எல்லா தைரியமும் உண்டு. அல்லேலூயா. ஆமாம், இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்ததுனால தான் நம்ம யாராக இருக்கோம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவரை விசுவாசித்ததுனால தான் நம்முடைய பாவங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு, மன்னிக்கப்பட்டிருக்கு. அவரை விசுவாசித்ததுனால தான் நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அவரை விசுவாசித்ததுனால தான் நமக்குள்ள தைரியம் என்ன செய்யப்பட்டிருக்கு, வைக்கப்பட்டிருக்கு. ஆமென். அப்படின்னா அந்த தைரியம் செயல்படுறது எதிலிருந்து தான் செயல்பட ஆரம்பிக்கும், விசுவாசத்திலிருந்து தான் செயல்பட ஆரம்பிக்கும். ஆமென். விசுவாசம் நமக்குள்ளே, அந்த தைரியம் நமக்குள்ளே வைக்கப்பட்டதே இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்ததினாலே தான். அப்படின்னா செயல்படுவதும் யாருனால தான் செயல்படும், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதினாலேயே. ஆமென். அதனால் அந்த வசனத்தில் அழகாக சொல்றார், அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியம் உண்டாயிருக்குது. தைரியம் எனக்கு நேரடியாக வரல, யாருக்குள்ள எனக்கு தைரியம் இருக்கு, அவரை பற்றுக்கொண்டே அவருக்குள்ள எனக்கு தைரியம் இருக்கு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருக்குள்ள தான் எனக்கு தைரியமே தவிர அவர் இல்லாமல் நான் வெளியில் இருந்தேன்னா எனக்கு என்ன இல்லை, தைரியம் இல்லை. அவருக்குள் எனக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது அப்படின்னு பவுல் இங்கே சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம். வாசிங்க 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம், 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். அதிநிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன். ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர் பவுல் சொல்றாரு, நான் பாடுகளை அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் என்ன செய்யல, வெட்கப்படலை. ஏன் எனக்குள்ள வெட்கம் வரலைன்னா, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று. அப்போ இந்த இடத்துல பாடுகளை மேன்மைப்படுத்தலை, பாடுகள் வந்துச்சு, அந்த பாடுகளை
மேற்கொள்றதுக்கான பலனும் எனக்கு என்ன செஞ்சுச்சு, வந்துச்சு. ஏன்னா நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அல்லேலூயா. ஆமாம், இப்போ நம்ம விசுவாசிக்கிறவர் யாருன்னு நமக்கு தெரியணும். அவர் யாரு? கிறிஸ்து. அதான் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? வல்லமை உள்ளவர். அவருடைய வல்லமை எவ்வளோ பெருசு? இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஆராய்ச்சி பண்ணுங்க, அடிக்கடி எடுத்து ஆராய்ந்து பாருங்க. இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் இன்னார் என்பதை அறிகிற அறிவு, ஒவ்வொன்றா அவருடைய அன்பை தியானிக்கிறதுக்கு ஒரு 6 மாதம் வேணும், அவ்வளோ இருக்கு. இயேசு கிறிஸ்துனுடைய அன்பை குறித்து வேதத்தில் தியானிச்சிங்கன்னா 6 மாதம் என்ன செய்யலாம்? அவருடைய அன்பு இப்படி ஒவ்வொன்றா எடுத்து தியானிச்சா அவரை குறித்து அறிகிற அறிவில் என்ன செய்துட்டே இருப்பீங்க? அவர் யார் என்பதை அறிவதில் தான் அவர் மேலே வச்சிருக்கிற விசுவாசத்தில் என்ன உண்டாகும்? இப்போ வாங்க கடன் தரேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அவர்கிட்ட 10,000 ரூபா கேட்குறீங்க. உதாரணத்துக்கு, இது வந்து நடக்க போகிறதில்ல, உதாரணத்துக்கு கேட்குறீங்க. அவர் சொல்கிறாரு நான் 15,000 தரேன், வாங்க வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து அந்த 15,000 ரூபா தொகையை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு என்ன இல்லை, கெப்பாசிட்டி இல்லை அப்படின்ற அறிவு உங்களுக்கு இருந்தால், அப்படி இருந்தால் என்ன செய்வீங்க? இந்த ஆள் தரவ போகிறான். அதே வந்து உங்கள் ஏரியாவில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன் சொல்கிறாரு வாங்க தரேன் அப்படின்னு என்ன செய்வீங்க? அப்போ பொதுவாக வேற ஒருத்தங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை விடுங்க, என்ன செய்வாங்க? ஏன் அவர் மேலே அந்த நம்பிக்கை வந்துச்சு? அவன் வசதியாக இருக்குது, கண்டிப்பாக தருவார். 2 லட்ச ரூபா பணம் கொடுக்குறவா அப்படின்னு கூப்பிட்டாலும் அவரால் என்ன செய்ய முடியும்? தர முடியும். பேங்க்குக்கு போகிறாங்க, பேங்க்குக்கு போய் பேங்க்கில் வந்து ஒரு வீட்டுடைய டாக்குமெண்ட்டை வச்சோ என்ன செய்கிறாங்க, எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம், வீட்டை மேலே கட்டணும், அதுக்கு ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு போய் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன நம்பிக்கையில் பேங்க்குக்கு போகிறாங்க? பேங்க்கால் என்ன செய்ய முடியும்? தர முடியும். அவங்க சொல்லுவாங்க, டாக்குமெண்ட் எல்லாம் பார்த்துட்டு, இல்லைங்க 5 லட்சம் தான் கொடுக்க முடியும். மேனேஜர்கிட்ட இந்த போன ஆளுக்கு என்ன தெரியுமா சொல்லுவாங்க, கொஞ்சம் சேர்த்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க, நான் கரெக்டாக கட்டிடுவோம், கொஞ்சம் சேர்த்து போடுங்க. இல்லைங்க லேண்டு வேல்யூ இதெல்லாம் பார்க்கும்போது இது தான் கொடுக்க முடியும். இல்லை கொஞ்சம் சேர்த்து இன்னொரு 1 லட்சம் சேர்ந்துனா பரவாயில்ல அப்படி கேட்பாங்க. நீங்களாம் பார்த்துருக்கீங்க தெரியல, நான் பார்த்துருக்கேன். நகையை கொண்டு போய் வைக்கும்போது கூட அவங்க சொல்லுவாங்க 1 லட்சம் தான் வரும், ஒரு 10,000 சேர்த்து கொடுங்க. ஏங்க வித்தாலே அவ்வளோதாங்க போகும், பரவாயில்ல சேர்த்து கொடுங்க அப்படி என்ன செய்வாங்க? கேட்குறத நான் என்ன செஞ்சுருக்கேன், பார்த்துருக்கேன். எதுக்காக அப்படின்னா இவங்களால தர முடியுன்ற எண்ணம் அவர்கள்ட்ட என்ன செய்யுது, கேட்க வைக்குது. இப்போ கவனிங்க, அப்படி இங்கே வருவோம். பவுல் சொல்கிறாரு, நான் விசுவாசிக்கிறவர் கிடையாது. இந்த வார்த்தைகள்லாம் கொஞ்சம் கவனிக்கணும். நீங்கள் விசுவாசித்திருக்கிறவர் அப்படின்னா எப்போ அவர் என்னை தெரிந்து கொண்டார் அப்போ நான் விசுவாசிக்க ஆரம்பித்த பாருங்க, அப்போவே அவர் யாருன்னு எனக்கு தெரியும். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். அவரிடத்துல நான் ஒன்றை கொடுத்துருக்கிறேன்னா, என் விசுவாசத்தை அவரிடத்துல நான் காண்பித்திருக்கிறேன்னா, அவர் அதில் 1% கூட குறையாமல் எனக்கு என்ன செய்வார். எனக்கு வர்ற பாடுகளை பற்றி எனக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா வர்ற பாடுகள் எனக்கு பாடுகளாகவே. பவுல் அந்த வார்த்தையை மட்டும்தான் இங்கே எழுதாமல் போயிட்டாருங்க. பவுல் எழுதும்போது ஒருவேளை மூல பாஷையிலெல்லாம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். பவுல் எல்லாம் எழுதினார், பாடுகளை பற்றி எவ்வளோ வேதனைப்பட்ட எல்லாம் பண்ணால் எழுதியிருக்கிறாரு. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதியிருந்தேன் இன்றைக்கி விசுவாசிகள் வந்து குழம்பிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. பாடுகள், நமக்கும் பாடுகள் இருக்குது, நமக்கும் பிரச்சனை இருக்குது, பிரச்சனையோட பாடுகளோடு வாழ்ந்துக்கிட்டே இருக்கணுன்ற அந்த எண்ணமே என்ன செஞ்சுருக்காது. பவுலைத்தான் முன்னாடி வச்சிடறாங்க. பவுல் கடைசியாக சொல்கிறத பார்க்க மாட்டேறாங்க.
அதாவது தண்ணி ஊற்றி பருப்பு வேக போட்டுட்டு மஞ்சப்பொடி போட்டு பேர் என்னது, ஆமாம் வந்துட்டீங்க பாருங்க, பிடிச்சிட்டிங்க பாருங்க. ரைட்டு. வேறு காய்கறிகள் சொல்லுங்கள். முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் உள்ளே போட்டு கொதிக்கலை, இப்போ எடுத்து ஊற்றி சாப்பிட்டா என்ன எப்படி இருக்கும்? சாம்பார் தானே வச்சிங்க, சாம்பார் தான் வச்சிங்க, ஏன் இப்போ சாப்பிட முடியல? இப்போ பவுல் வந்து சொல்லிக்கிட்டே வருவார். அவர் முடிவில் என்ன சொல்ல வர்றாருன்றதை என்ன செய்ய மாட்டாங்க, இந்த ரோமர் வாசிச்சுட்டே வராங்கன்னு வச்சுக்கோங்க, முடிவுக்கு வரும்போது வரமாட்டாங்க. அவர் ஒன்று சொல்லி வந்து கடைசியாக என்ன செய்வார், இப்போ நம்மளே ஒரு கதை சொல்லணும், இவர் முடிவு என்னாச்சு, கடைசி கிளைமேக்ஸ் என்ன கேட்குறோம்ல. ஆனால் பைபிள் வாசிக்கும் போது மட்டும் பாதியாக அங்கங்கே பிச்சை வச்சுட்டு என்ன செய்கிறாங்க. பவுல், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன், எனக்கு வர்ற பாடுகளில் நான் வெட்கப்படவே மாட்டேன், எத்தனை பாடுகள் வந்தாலும் அதை மேற்கொள்கிற பலனை தைரியம் எனக்கு உண்டாயிருக்கிறது. ஏன் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். இல்லையா? யாராவது அவரை கொல்ல முடிஞ்சிச்சா சொல்லுங்க? எத்தனையோ ஒரு அடி வாங்கினார். இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்தபடியாக அதிகமாக அடி வாங்கின ஒரு அப்போஸ்தலன் யாருன்னா பவுல் தான். பேதுரு, யோவானை விட அதிகமாக அடி வாங்கின ஒரு அப்போஸ்தலன் யாருன்னா யார் தான்? ஆமாம், அவ்வளவு அடி, அவ்வளவு நெருக்கம், அவ்வளவு கஷ்டம். ஆனால் அதை நான் மேன்மையாக எண்ணுகிறேன்றாரு. ஏன்? அவரை அடிக்கிற சம்பவம் நடந்துருச்சுன்னா அதில் மேற்கொள்ளுகிற பலன் அவருக்கு வருது பாருங்க. அதை பார்க்கும்போது என்ன வந்துடுது உங்களுக்கு? தைரியம் வந்துடும். முதல்ல சைக்கிள் ஓட்டும் போது விழுகிற சூழ்நிலை வந்து விழுகாமல் போயிட்டோம்னா அப்போ வரும் பாருங்க. எத்தனை பேருக்கு வந்திருக்குன்னு தெரில. ஜெயிச்சிரும்டா, எது வந்தாலும் பார்த்துடலாம்டா அப்படிங்கிற வரும். ஆமேன். அந்த மாதிரி பவுல் சொல்கிறாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பாடுகளோடையே நான் சிக்கிட்டு இல்லை, அவைகளை மேற்கொள்ளத்தக்க பலனை கிறிஸ்துவை நான் விசுவாசித்ததினாலே எனக்கு அவர் என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அவர்கிட்ட நான் கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் அதை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் அவர் அந்த விசுவாசத்திற்கு ஏற்ற பலனை எனக்கு செய்கிறார். ஆமீன். அப்போ இயேசு கிறிஸ்துவ விசுவாசப்பதினாலே யாரும் கீழே போனதா சரித்திரம் இல்லை. ஒருவேளை கீழே போயிருக்காங்கன்னா அவர்கள் இயேசு கிறிஸ்துவ முறைப்படி என்ன செய்யலை, அறியலை. அறியாததினாலே அவர்கள் விசுவாசிக்கல. ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகுக. அப்போ இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நமக்குள்ளே தைரியம் உண்டாகிறது. எப்போ விசுவாசிக்க முடியும் அப்படிங்கிறத தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். விசுவாசிக்கணுன்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும். எப்படி விசுவாசம் வரும் அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்படியே நீங்கள் விசுவாசிங்க நான் சொல்லிட்டு போயிட்டேன்னா வீட்டில் போய் யோசிப்பீங்க, நானும் விசுவாசிக்கணும்னு தான் நினைக்கிறேன், விசுவாசமே வரமாட்டேங்குது, இவரு விசுவாசின்றாரு, நான் எப்படி விசுவாசிக்கிறது, அதான் எனக்கு தெரியலையே அப்படின்னு என்ன செய்வீங்க, நீங்கள் புலம்பிக்கிட்டு இருப்பீங்க. அந்த புலம்பலுக்கெல்லாம் நீங்கள் இடமே கிடையாது. ஆமீன். விசுவாசத்தினால் தைரியம் உண்டாகிறது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்போ விசுவாசிக்க முடியுதா அப்படின்னா விசுவாசிக்க சில நேரம் முடியல. அப்போ விசுவாசம் எப்படி வரும்ன்றதை கண்டிப்பாக நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டிய அவசியமான நிலையில் நம்ம இருக்கிறோம். ஆமீன். அல்லேலூயா. ஆமாம். விசுவாசம் எப்படி வரும்? கேள்வினாலே வரும். என்ன கேள்வி? உங்களுக்கு சந்தேகம் வரும்போதெல்லாம் கேள்வி கேட்குறேன், அந்த கேள்வியா? கேள்வி. விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் அப்படின்னு ரோமரில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கேள்வினாலே வரும்னா கேள்வி கேட்கறது இல்லை, என்ன செய்யறது? வார்த்தையை கேட்கறது, வசனத்தை. கேள்வினால விசுவாசம் வரும், அதாவது கேட்கறதுனால விசுவாசம் வரும். எதை கேட்கறதுனால? எஃப்எம் கேட்கறதுனால இல்லை. ஆமாம், சினிமா பாடல்கள் கேட்கறதுனால இல்லை, அது பேர் என்னது, என்னமோ சொல்லுவாங்க, தொடர்
அது பேர் என்ன, சீரியல் கேட்கறதுனால இல்லை. எதனால வருதா? வசனத்தை கேட்பதனாலே விசுவாசம் வருது. அல்லேலூயா. ஆமாம், சில பேருக்கு வசனம் கேட்டால் கூட விசுவாசம் வராது. ஏன்னா கேட்குற வசனத்தை அதை அதை போதிக்கிறவர்களை பொறுத்து இருக்கு. வசனத்தை கேட்கும்போது விசுவாசத்தில் டவுன் ஆகி போகிறவங்களும் என்ன செய்கிறாங்க, இருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரியான பிரசங்கத்தை கேட்டிருப்பாங்க. இயேசு கிறிஸ்துவை குறித்து தவறுதலான பிரசங்கங்கள் இன்றைக்கி நிறைய இருக்குது. என்னென்னா, இயேசு கிறிஸ்து உங்களை தண்டித்து, உங்களை சபித்து, உங்களை பாடுகளுக்குள் என்ன செய்வார், உட்படுத்துவார். இந்த கேள்விக்கு பதில் நீங்கள் சொல்லுங்கள். இயேசு கிறிஸ்து உங்களை சபிப்பாரா? அவர் உங்களை பாடுகளுக்குள்ள வேணும்னே போய் துணிப்பாரா? இந்த மாதிரியான பிரசங்கத்தை கேட்கும்போது என்ன ஆயிரும், புஷ்ஷுன்னு போயிடும். இருந்த கொஞ்ச நெஞ்ச விசுவாசம் என்ன செஞ்சிடும். அப்போ கேட்குறதுல கூட எப்படி இருக்கணும்? ஆமாம், இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய ஆலோசனை என்னன்னா, இங்கே உங்களுக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தையை திரும்ப திரும்ப கேட்குறதுக்கு யூடியூப்பில் போடுறோம், கேளுங்க. அது இல்லாமல் வேதத்தோடு உட்காந்து என்ன செய்யுங்க, நேரத்தை செலவு பண்ணுங்க. ஆமீன். இது உங்களுக்கு சொல்கிறத விட மேன்மையானதை வேறு யாரும் என்ன செய்ய முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தை அதிகமாக என்ன செய்யுங்க, தியானிங்க. அதனால தான் வசனம் சொல்லுது, வேதத்தை தியானிக்கிற மனுஷன் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். செய்கிறதெல்லாம் விளங்கவே மாட்டேங்குது. லாஸுக்கு மேலே லாஸு வந்திருக்கலாம். இனி வேதத்தை தியானிச்சு பாருங்க, என்ன செய்யாது, லாஸ் வர்றதுக்கு வாய்ப்பே. ஏன்னா வசனம் பொய்யில்லை. இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் தொட்டதெல்லாம் துலங்கும். ஆமாம், தொட்டதெல்லாம் விளங்கவே மாட்டேங்குது அப்படின்னா வேதத்தை தியானித்து பழகுங்க. அல்லேலூயா. ஆமாம், அதை குறித்து நம்ம ஏற்கனவே நிறைய படிச்சிட்டோம். இப்போ விசுவாசத்துக்கு வருவோம். இயேசு கிறிஸ்துவை இன்னார் என்று நான் அறிந்ததினாலே அவர் மேலே எனக்கு என்ன இருக்குது, விசுவாசம் இருக்குது. அப்போ இயேசு கிறிஸ்துவை சரியாய் அறிய அவரை விசுவாசம் நமக்குள்ளே வரும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து அன்புள்ளவராக இருக்கிறாரு, அவர் உங்களை நேசிக்கிறாரு, உங்களை அவர் நன்மை செய்கிறாரு அப்படின்னு கேட்கும்போது அவர் மேலே என்ன வருது, விசுவாசம் வருது. அவர் வரும்போது கர்த்தாவே உம்முடைய நாமத்தினால என்ன செஞ்சோம், அற்புதம் செஞ்சோமே, அதை பண்ணுமே இதை பண்ணுமேன்னு சொல்லுவாங்க. நான் என்ன செஞ்சிருவேன், அந்த மாதிரி உங்களை அவர் சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒரு சத்தத்தை கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. வசனம் தானே அதுவும். இப்போ அதை கேட்கும்போது என்ன வரும், நீங்கள் கர்த்தாவேன்னு கூப்பிட்டாலும் அவர் நான் அறியேன்னு சொல்லிடுவார். இயேசு கிறிஸ்து தான் அன்புள்ளவர் தான், ஆனால் வரப்போகிறார், வந்ததுக்கப்புறம் கைவிட்டுருவார். இப்படி நீங்கள் கேள்விப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது இதை கேட்கும்போது விசுவாசம் வருமா, விசுவாசம் குறையுமா? அப்போ வரும்போது பாஸ்டர் இப்படிலாம் நடக்காதா? நடக்கும். அது யாருக்கு நடக்கும்னு அதே வசனத்தில் என்ன செஞ்சுருக்கு, போட்டிருக்கு. அதுக்கும் நமக்கு என்ன இல்லை, சம்மந்தம் இல்லை. நாம் அவருடைய பிள்ளைங்க. அல்லேலூயா. அப்போ வசனத்தை கிறிஸ்துவ அறியும் போது அவரை நம்மோடு அவருக்கும் நமக்கு இருக்கிற தொடர்பின் அடிப்படையில் அவரை அறியும் போது தான் அது அவர் மேலே நமக்கு விசுவாசத்தை என்ன செய்யும், பெருக பண்ணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி அவரை பார்க்க விசுவாசம் தன்னை போல அவர் மேலே என்ன செய்யும். ஒருத்தரை பற்றி நீங்கள் தப்பாகவே கேள்விப்பட்டுட்டு இருக்கிற வரைக்கும் அவங்கள பார்க்கும் போதெல்லாம் எப்படி தான் இருக்கும். திடீர்னு ஒரு நாள் உங்கள் முன்னாடி அவங்களுடைய நடக்கைகள்லாம் வேறு மாதிரி இருந்துச்சுன்னா, இப்போ அதை கொஞ்சம் தப்பாக நினச்சதை கொஞ்சம் நிறுத்தி வச்சுட்டு என்ன செய்ய ஆரம்பிங்க, அதை கொஞ்சம் கவனிப்பீங்க. அந்த கவனத்தில் போக போக நீங்கள் கேள்விப்பட்டதெல்லாம் தப்பு, இவர் செய்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னா இப்போ என்ன செஞ்சிருவீங்க. அப்போ ஒருத்தர் அறியும் போது தான் அவர்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை என்ன செய்யும், வரும். நீங்கள் விசுவாசிக்கணும், விசுவாசம் இல்லை, விசுவாசம் பெருகணும். ஆனால் எப்படி வரும், இயேசு கிறிஸ்துவை நீங்கள்
எந்த அளவுக்கு தியானிக்கிறீர்களோ, எந்த அளவுக்கு அவரை குறித்து அறியறீங்களோ, அந்த அளவிற்கு விசுவாசத்தில் என்ன செய்வீங்க? அதற்குத்தான் நமக்கு வேத பாடம், அதற்குத்தான் நமக்கு உபவாச ஜபம், அதற்குத்தான் நமக்கு ஆராதனையை கர்த்தர் என்ன செஞ்சிருக்காரு? நம்ம இயேசு கிறிஸ்து வர்ற வரைக்கும் அவரை குறித்து ஆராய்ச்சி பண்ணாலும் முழுமையாய் அவரை ஆராய்ந்து அவ்வளவு இருக்கு. நம்ம மூளை அறிவுக்கு எவ்வளவு எட்டுதோ அதை கொஞ்சம் நமக்கு என்ன செய்யும்? சந்தோஷத்தை கொடுக்கும். அடுத்து அறியும் போது இன்னும் ஒரு படி, அடுத்து அறியும் போது இன்னொரு படி. அதனால தான் பரிசுத்தமாகறவன் இன்னும் எப்போ வரைக்கும்? அப்போனா அவர் அறிகிற அறிவிலையும் அப்படி தான் அறிஞ்சிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? ஆமாம். ஒரு தேவனுடைய ஊழியக்காரரோட புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறாரு, தேவனை அறிகிற அறிவு என்பது நிறுத்தப்பட முடியாத ஒன்றாம். அதாவது பூமியில் மட்டும் இல்லை, நம்ம பரலோகத்துக்கு போயிடுவோம்ல, போனதுக்கு அப்புறம் கூட நம்ம வேலை என்னவா தான் இருக்குமா? அவ்வளோ இருக்குதான். அங்கே போனதுக்கு அப்புறமும் தேவனை அறிகிற அறிவில் நமக்கு புதிய புதிய வெளிப்பாடுகள் என்ன செஞ்சுட்டே இருக்குமா? வந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணி முடித்து அவர் பூமியை விட்டு போகிறதுக்கு முன்னாடி சீசர்கள்ட்ட சொல்கிறாரு, நான் சொல்ல வந்ததை சொல்லிட்டேன், இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, அதெல்லாம் நான் இப்போ சொன்னால் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க? தாங்க மாட்டீங்க. அதனால் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்? சொல்லிக் கொடுப்பார். பரிசுத்த ஆவியானவர் சொல்லிக் கொடுக்கறதுக்கு அவர் ரெடி. நம்ம எந்த அளவுக்கு அவரோட ட்ராவல் பண்ண ரெடியாக இருக்குமோ அந்த அளவுக்கு அவர் என்ன செஞ்சுட்டே இருப்பார்? சொல்லி கொடுத்துட்டே இருப்பார். எந்த ட்ராவலும் பண்ணல, ஞாயிற்றுக்கிழமை வரும்போது செய்தி மட்டும் கேட்டு அப்படியே போயிடுறோம். நம்ம வேத தியானத்துக்கோ எதுக்கோ ஒரு நேரமும் கொடுத்து எதுவும் பண்ணலைங்கும் போது எப்படி அவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுக்க முடியும்? அப்போ நம்ம அறிஞ்ச அளவோடையே நின்றுக்கிட்டு இருப்போம். நான் சொல்ல எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ நீங்கள் அறிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு விசுவாசம் கண்டிப்பாக இருக்கும். விசுவாச பெருக்கத்துக்கு, விசுவாசம் பெருகுகிறதுக்கு கிறிஸ்துவை குறித்த தியானம் ரொம்ப ரொம்ப அவசியம். சரி, பவுல் சொல்கிற சில விஷயங்கள்ல இருந்து நம்ம இயேசு கிறிஸ்து, அதாவது விசுவாசத்தினால் உண்டாகிற தைரியத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். ஒரு 3 வசனத்தை மட்டும் வாசிட்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க வேகமாக. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். இப்படி உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள், இப்படி உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள் தங்களுக்கு நல்ல நிலையையும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தில் மிகுந்த தைரியத்தையும் அடைவார்கள். இப்போ பவுல் இந்த வசனத்தை தீமோத்தேயுக்கு சொல்றாரு. எப்போ சொல்றாரு அப்படின்னா, முதல் அதிகாரத்திலிருந்து நிறைய ஆலோசனைகளை சொல்லிட்டே வர்றாரு. அவர் ஆலோசனை சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவை பற்றி, அவருக்குள் இருக்கிறவர்கள் எப்படி இருப்பாங்க, உதவி ஊழியக்காரர்கள் கிறிஸ்துவுக்குள் எப்படி செயல்படுவார்கள், எப்படி செயல்பட வேண்டும் என்பதை குறித்து என்ன செஞ்சுக்கிட்டே இருக்காரு? போதிச்சுக்கிட்டே வர்றார். அப்படி போதிச்சுக்கிட்டே வரும்போது தான் இந்த விஷயத்தை அவர் சொல்லி முடிக்கிறாரு. கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தில் மிகுந்த தைரியம் அடைவார்கள். கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தில் என்ன அடைவார்களாம்? மிகுந்த தைரியம் உண்டவார். நான் இவ்வளோ ஆலோசனை சொன்னதுனால நீ பயந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நீ கிறிஸ்துவுக்குள்ள இருப்பதனாலே இதில் உனக்கு என்னதான் உண்டாக போகிறது? தைரியம்தான் உண்டாக போகுது. இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பவுலுடைய டீச்சிங்கை வாசிக்கும் போது, பவுல் பிரசங்கித்ததை வாசிக்கும் போது என்ன வராது? பயம் வராது. என்ன வரதான்? தேவனுக்காக செயல்படும்படி கிறிஸ்துவை பட்டுகிற விசுவாசத்தில் என்ன வருகிறது? ஆனால் இவர் பேசுறதெல்லாம் பார்த்தா சில பேருக்கு பயம்தான் வருது. நீங்கள் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலக்கமில்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். அப்படியே வேண்டுதல் செய்யணும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியுமாய் இருக்கிறது. இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வரைக்கும் ராஜாக்களுக்காக, இது வரைக்கும் இவங்களுக்காக, அதிகாரமுள்ளவர்களுக்காக ஜெபிக்கல அப்படின்றவங்க இதை வாசிக்கும் போது என்ன வந்துடும்? நான் சொல்ல எத்தனை புரியுது? அதே மாதிரி பாருங்களேன், இந்த 2ஆவது அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க.
கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். இது உண்மையான வார்த்தை. ஆகையால் கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும் ஜாக்கிரதையுள்ளவனும் தெளிந்த புத்தியுள்ளவனும் யோக்கியதையுள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமர்த்தனமாய் இருக்க வேண்டும். மதுபானம் பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது, எல்லாம் சொல்லிட்டு வர்றாரு. இதை கேட்கும்போது எப்படி இருக்கும்? இதில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு என்ன வரும் சொல்லுங்க? மாற்றிக்கணும்னு தோணணுன்றதுக்காக தான் இங்கே கீழே வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு வர்றாரு, நிறைய சொல்லிட்டு வர்றாரு. உதவி ஊழியக்காரங்க மதுபானம் பண்ணக்கூடாது. 8வது வசனத்தில் வாசிச்சிங்கன்னா, இருநாக்குள்ளவர்களாக இருக்கக்கூடாது, மதுபானம் பண்ணக்கூடாது, இழிவான ஆதாயத்தை இச்சிக்கக்கூடாது, நல்லொழுக்கம் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லிகிட்டே வர்றாரு. சொல்லிகிட்டே வந்துட்டு கடைசியாக இங்கே சொல்கிறாரு, கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால என்ன அடைவார்கள்? மிகுந்த தைரியம் அடைவார்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு விஷயங்களும் உனக்குள்ள நடக்கிறதுக்கு நீ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற, அவரை பற்றி கொள்கிற விசுவாசத்தில் நீ தைரியம் அடைந்தா போதும். இது எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற பலன், இதில் இருந்து ஜெயம் பெறுகிற வல்லமை உனக்கு என்ன செய்யும்? உண்டாகும். புரிஞ்சவங்க ஆமீன் சொல்லுங்க, புரியலவங்க ஆமீன் சொல்லுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவை எந்த அளவுக்கு அறிகிறோமோ அந்த அளவுக்கு நாம் விசுவாசத்தில் பலன் அடைவோம். நமக்கு முன்னாடி எந்த பிரச்சனையும் சூழ்நிலைகளையும் தாண்டக்கூடிய தைரியம் அது நிமித்தம் நமக்கு என்ன செய்கிறது? உண்டாக்கி விடுகிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ தைரியம் இல்லாத நேரத்தில் கிறிஸ்தவர்கள் பொதுவாக என்ன செய்கிறாங்க? தைரியம் இல்லை, ஒரு பிரச்சனை வந்து சூழ்நிலை தாண்ட முடியல, தைரியம் இல்லை, என்ன செய்வாங்க? மனுஷனை சார்ந்து கொள்வாங்க. ஆளுக்கு ஒன்று சொல்லுங்கள், பாஸ்டர் சார்ந்துக்கோங்க. என்ன சொல்கிறாரு அவர் வாய்மொழியில், என்ன வருது, ஏதாவது சொல்லிட மாட்டாரா? சரி, ஓகே, வேற என்ன சார்? எனக்கு ஜோம் பண்ணிக்கோங்க, எனக்கு ஜோம் பண்ணிக்கோங்க, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் என்ன, பணத்தை வச்சு ரெடி பண்ணிடலாமா? எதாவது பண்ண முடியுமா? மாம்சத்தில் கவுன்சிலிங். எப்போ பார்த்தாலும் அவங்க மூஞ்சில் என்னதான் இருக்குன்னா, ஒரு மாதிரி இருள் அடைஞ்ச மாதிரி. நான் கேட்குறது கிறிஸ்தவர்களை தான். அப்படியே இருப்பாங்க, ஒரு மாதிரி உம்முன்னே இருப்பாங்க. எந்த ஒரு அதிலே தெரிஞ்சுக்கலாம், இதுலேயே பயந்து போய் என்ன செய்கிறாங்க, ஏதோ கலக்கத்துக்குள் இருக்காங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்குறார், அவரை அறிகிற அறிவினாலே நமக்குள்ளே என்ன உண்டாகிறது? விசுவாசம் பெருகி, விசுவாசத்தினால என்ன உண்டாகிறது? தைரியம் உண்டாகிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 பேதுரு எடுங்களேன். நம்ம ஏற்கனவே இந்த வசனங்களை தியானிச்சிருக்கிறோம் பழைய சர்ச்சில் இருக்கும்போது. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் விசுவாசத்தோட தைரியம் உண்டாக விசுவாசம் கண்டிப்பாய் அவசியம். விசுவாசம் இல்லாமல் தைரியம் உண்டாக வாய்ப்பில்லை. விசுவாசம் இல்லாமல் தைரியமாய் செயல்பட ஒருவரால் என்ன செய்ய முடியாது. நான் இவங்ககிட்ட இந்த சூழ்நிலையை சொல்லி இவங்க எனக்கு உதவி செஞ்சாதான் எனக்கு நடக்கும் அப்படின்னு விசுவாசிச்சாங்கன்னா அந்த நபரை மட்டுமே அவர்கள் என்ன செய்வார்கள்? சார்ந்து கொள்வார்கள். அவர்களிடத்துல மட்டுமே அதை எதிர்பார்ப்பார்கள். அவர்களிடத்துலேருந்து அது வரல அப்படின்ன உடனே இவங்க என்ன ஆயிடுவாங்க? மொத்த உலகமும் நமக்கு விரோதமாக திரும்பிடுச்சுன்ற மாதிரி ஆயிடுவாங்க. டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவாங்க, ரொம்ப மன உளைச்சலுக்குள்ளே போயிடுவாங்க. காரணம் என்னன்னா, விசுவாசிக்க வேண்டியவரை அவர்கள் என்ன செய்யலை? விசுவாசிக்கலை. விசுவாசிக்க வேண்டியவர் இவர்தான் தெரிஞ்சிருந்தாலும் அவர் எப்படிப்பட்டவர் என்ற அறிவு அவர்களுக்கு இல்லை. அவரை குறித்த சரியான அறிவு இல்லாததுனால அவரை சரியாய் அவர்களால் விசுவாசிக்க முடியல. சரியாய் விசுவாசிக்க முடியாததுனால அவர்களுக்குள்ள தைரியம் இல்லை. நமக்கு நீங்களே யோசிச்சு பாருங்களேன், எப்படி அந்த சூழ்நிலை நானே தாண்டன்னு எனக்கு தெரியல. எப்படித்தான் நான் இப்படி நடந்துக்கிட்டேன், எப்படித்தான் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண எனக்கு தெரியல. ஏன் தெரியல? எனக்குள்ள இப்படி ஒரு தைரியம் எப்படி வந்துச்சுன்னு தெரியல. எப்படி வந்துச்சு?
அவரை விசுவாசிச்சிருந்தீங்க, அந்த விசுவாசத்தினால அந்த தைரியம் வந்தது, அதனாலே அது உங்களை உந்தி தள்ளினது, நீங்கள் அதை தாண்டிட்டீங்க. அல்லேலூயா. இப்போ திரும்பி பார்த்தா இதையா நான் தாண்டி வந்தேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதைத்தான் தாண்டி வந்தீங்க, உங்க பலத்தில் இல்லை, அவருடைய பலத்தில். அல்லேலூயா. உங்க ஞானத்தில் இல்லை, அவரை நீங்க விசுவாசிச்ச அந்த விசுவாசத்தினாலே. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப விசுவாசத்தோட தைரியம், அப்படியே ஒரு லிஸ்ட் அங்கே போகுது. இதெல்லாம் நீங்கள் கூட்டி வழங்குங்கள். இது உங்களுக்குள்ள கடைசி 7வது வசனத்தினுடைய கடைசி பகுதியில் வந்தீங்கன்னா இதோட என்ன, இதையெல்லாம் என்ன செய்யுங்க, கூட்டி வழங்குங்கள். அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்குள்ள அதிகமாக என்ன செய்யப்பட வேண்டும், காணப்பட வேண்டியது. பின்னாடி நிறைய சொல்கிறாரு. தைரியத்தோட ஞானம், ஞானத்தோட இச்சையடக்கம், இச்சையடக்கத்தோட பொறுமை, பொறுமையோட தேவபக்தி, தேவபக்தியோட சகோதர ஸ்நேகம், சகோதர ஸ்நேகத்தோட அன்பு. இது எல்லாத்துக்கும் முன்னாடி மேலே ஒன்று வச்சிருக்கிறாரு. அதுதான் என்னது, ஃபஸ்ட்டு அந்த லிஸ்ட்லேயே ஃபஸ்ட்டு என்னது, விசுவாசம். அங்கே இல்லைன்னா இது எல்லாம் வேணாயிரும், ஓட்டையாயிரும், ஒழுகி போயிடும். அதனால தான் விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமேன்னு சொல்லப்பட்டிருக்கு. விசுவாசத்தினால வராத எல்லாமே என்னதான், விசுவாசத்துக்குள்ளே சகல நன்மையும் என்ன செய்யுது இருக்கு. நாம் ரட்சிக்கப்பட்டதே எதனால தான் ரட்சிக்கப்பட்டோம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் அப்படி வசனம் சொல்லுது. கிருபை தான் நம்மளை கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துச்சு, அதை நம்ம விசுவாசிக்க உள்ள அந்த கிருபை தூண்டுச்சு. நம்மளா விசுவாசிக்க முடியாது. நல்லா கேட்டுக்கோங்க, நீங்கள் விசுவாசத்தில் பெருகுங்க பெருகுங்க பெருகுங்க, விசுவாசமாக இருங்க விசுவாசமாக இருங்கன்னு ஒரு 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 நாளைக்கு 100 முறை ஒருத்தரை பார்த்து சொன்னாலும் உங்களுக்குள்ள என்ன வராது. எப்போ விசுவாசம் வரும்னா அவர்கள் தேவனுடைய கிருபையை அன்பை உணரும் போது மட்டும்தான். அதனால தான் வசனம் சொல்லுது அழகாக தெளிவாக, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு. அந்த விசுவாசமே எதனால தான் வந்துச்சு நமக்கு, ஏன்னா வசனம் சொல்லுது விசுவாசத்தை துவக்குகிறவரும். அப்போ நமக்குள்ள விசுவாசம் வரணும்னா அதை யார் தான் துவக்கணும், அதை பெருக பண்ணணும்னா யார் தான் பண்ணணும், அவரை குறித்த அறிவு தான் அது நமக்குள்ள என்ன செய்யும், பெருக்கும். இல்லையா? அதனால் ஒருத்தர் விசுவாசத்தில் டவுனாக இருக்காங்கன்னா அவங்கள பார்த்து நீங்கள் பேசுகிற ஒரு சூழ்நிலை உருவாச்சுன்னா நீங்கள் அவங்கள்ட்ட என்ன பேசணும், விசுவாசமாக இருங்க தைரியமாக இருங்க விசுவாசமாக இருங்க தைரியமாக இருங்க தைரியமாக இருங்கன்னு சொன்னால் என்ன செய்யாது. நான் சொல்கிறது எத்தனை நேரம் புரியுது? இல்லையா? தைரியமாக இருங்க விசுவாசமாக இருங்க தைரியமாக இருங்கன்னா அவங்களும் நினைப்பாங்க உங்கள் மனசுக்குள்ளே, நானும் அப்படித்தான் இருக்க விரும்புகிறேன், ஆனால் நடக்க மாட்டேங்குது, எப்படி தான் வரும்னு தெரியல. அவர்களுக்கு கிறிஸ்துவை சொல்லுங்க, கிறிஸ்து எப்படிப்பட்டவர்னு சொல்லுங்க, இந்த சூழ்நிலையில் கிறிஸ்துவால் என்னெல்லாம் செய்ய முடியும்னு சொல்லுங்க. நான் முதல்ல உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் முதல்ல அதை தியானிங்க. அல்லேலூயா. இந்த சூழ்நிலையில் அவரால் என்ன செய்ய முடியுன்றதை தியானிங்க. உங்கள் சூழ்நிலை உங்களுக்கு தெரியும், இப்படி காரியம் இருக்குது, இப்படி சலை இருக்குது, இப்படி பண்ணுறது, இதை எப்படி இயேசு கிறிஸ்து மேற்கொண்டிருப்பார், இந்த சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்து எப்படி செயல்படுவார், கொஞ்சம் தியானிச்சு பாருங்க. அவர் மேலே விசுவாசம் என்ன செய்யும், பெருகும். அவருடைய வார்த்தையின் மேலே விசுவாசம், வாக்குத்தத்தங்களின் மேலே விசுவாசம், இரத்தத்தின் மேலே விசுவாசம், நாமத்தின் மேலே விசுவாசம் என்ன செய்யும், பெருகும். அப்படி பெருகும்போது நீங்கள் தைரியம் அடைவீர்கள். உங்கள் சூழ்நிலையை இப்படிங்கிறதுக்குள்ள என்ன செய்வீங்க, தாண்டி விடுவீர்கள், மேற்கொண்டு விடுவீர்கள். ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம். இதில் நிறைய விஷயம் இருக்குது. 1ஆம் வசனத்திலிருந்து ஒரு 8வது வசனம் வரைக்கும். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால். எப்பதான் நீதிமானே ஆக்கப்பட்டோம், விசுவாசத்தினால தான் நீதிமான்களே ஆக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய், நல்லா கவனிக்கணும் இந்த வார்த்தைகளை எல்லாம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். தேவனிடத்தில் என்ன செய்திருக்கிறோம், சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்ததுனால நீதிமான்களாக்கப்பட்டு தேவனிடத்தில் சமாதானத்தை என்ன செஞ்சிருக்கிறோம், பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை. யார் மூலமா? இயேசு கிறிஸ்து மூலமாய் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை பெற்றிருக்கிறோம். விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம்.
அது மாத்திரமல்ல, அது மாத்திரம் அல்ல, உபத்திரவம் பொறுமையையும், உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையையும் பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறதென்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். அப்படின்னா நாங்க பாடுபடுறத குறித்து நாங்க சந்தோஷப்படுறோம்னு சொல்ல வரல. உபத்திரவம் இதுக்கெல்லாம் வந்த நேரத்துல நாங்கள் இன்னும் அதிகமா என்ன செஞ்சிருக்கிறோம்? பலனடைஞ்சு தைரியம் அடைஞ்சு நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? அவரை விசுவாசிக்கிற விசுவாசத்தில் என்ன செஞ்சிருக்கிறோம்? பெருகி இருக்கிறோம். ஆகவே அதை மேன்மை பாராட்டுறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே, இது மட்டும் இல்லாமல பரிசுத்த ஆவியானவர் வேற நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடியால், இருதயங்களில் ஊற்றப்படுகிறபடியால், ஆமா ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா. நீங்க நம்புறீங்களா? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போதே அவருடைய தேவ அன்பு உங்களுக்குள்ள ஊற்றப்பட்டிருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவன் உங்க மேல என் மேல என்னவா இருக்கிறார்? இதை விசுவாசிச்சா அது என்ன செய்யாதான்? வெட்கப்படுத்தாதான். ஆமென். இப்ப கவனிங்க 15ஆம் தேதி ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு சொல்றாங்க உங்க பிள்ளைங்களுக்கு. சரியா? 15ஆம் தேதி ஸ்கூல் ஃபீஸ் கட்டி முடிக்கணும் அப்படி சொல்றாங்க. 14ஆம் தேதி வந்துருச்சு. 15ஆம் தேதி கட்டி முடிக்கலைன்னா 16ஆம் தேதி போகும்போது அவங்க என்ன செஞ்சுருவாங்க? வெளியே நிற்க வச்சுருவாங்க பிள்ளைய. சரியா? இப்போ வெளியே பிள்ளைய நிற்க வச்சா யாருக்கு அவமானம்? கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள். பெற்றவர்களுக்கு. சரியா? உங்களை நான் சொல்ல, பொதுவாக பெற்றவர்களுக்கு. இப்போ 15ஆம் தேதி வந்துருச்சு. பெற்றவர்கள் என்ன செய்வாங்க? பிள்ளைங்க என்ன செய்வாங்க? பிள்ளைங்க மனநிலைமை எப்படி இருக்கும்? பெற்றோருடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? பிள்ளைங்க கேட்டுட்டு அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம். நாளைக்கு ஃபீஸ் கட்டணும், கட்டலைன்னா உன் பிள்ளை நான் தான் வெளியே நிற்பேன், ஸ்கூலுக்கு போக மாட்டேன், நான் போய் வெளியே நிற்கிறதுக்கு இருந்துக்கிறேன். கவனிங்க, உங்கள் பிள்ளை வெளியே நின்னா யாருக்கு அவமானம்? எனக்கு அவமானம் அப்படின்னு எந்த ஒரு பெற்றோர் உணர்றாங்களோ அவர்கள் எப்படியாவது என்ன செஞ்சிருவாங்க? எப்படியோ, அது வேற பக்கம் விட்டுருங்க, எப்படியோ என்ன செய்திருவாங்க? ஃபீஸை கட்டிடுவாங்க. பிள்ளைங்க வெளியே நிற்கிறதுக்கு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா ஸ்கூலில் எந்த இது நடந்தாலும் மற்ற பிள்ளைங்களுக்கு முன்னாடி கௌரவம் குறைஞ்சிடக்கூடாதுன்னு பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்கன்னா என்னென்னமோ பண்ணுறாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு செய்கிறத வச்சு நம்ம யாருன்னு மற்றவங்களுக்கு என்ன செஞ்சிடணும்? ஆமாம், நான் சொல்ல எத்தனை பேருக்கு புரியுது? இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆமாவா இல்லையா? ஆமாம். ஒரு கலர் ட்ரெஸ் போட்டு போகிற ஒரு நாள் இருந்ததுன்னா அன்னைக்கு அந்த பிள்ளைங்களை அலங்கரிக்கிறதுல நம்ம யாருன்னு யாருக்கு தெரியணும்? அங்கே உள்ள ஆஃபீஸில் இருக்கிற ஆளுகளே என்ன செஞ்சிடணும்? அசந்தரணும். அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கி பெற்றோர்கள் செயல்படுறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். சரியா? இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு எப்படியே இந்த வசனத்தை வாசிங்க. 5வது வசனம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. தேவ அன்பு என் மேலே இருக்கு, அவர் என் மேலே என்னவா தான் இருக்கிறாரு? அன்பா தான் இருக்கிறாருன்ற விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்தா அந்த அன்பு உங்களை என்ன செய்யாது? இப்போ அப்பா அம்மா பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டி எல்லாத்தையும் செஞ்சு பிள்ளைங்க மூலமாக அவங்க வாழ்கிறது மூலமாக நம்ம யாருன்னு என்ன செய்யணும்? காமிக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல. ஒரு உலக பிரகாரமான ஒரு சாதாரண மனுஷனே அப்படி நினைக்கும் போது நம்ம அப்பா நம்மளை ஆசீர்வதிச்சு இது ஏன் புள்ளடான்னு சொல்கிறது அவருக்கு என்னவா இருக்கும்? ஏங்க யாருக்கோ சொல்கிற மாதிரில இப்படி பார்க்குறீங்க? சரி, எனக்கு இந்த வசனம் தான் வாசித்து முடிக்கணும். ஆனால் இந்த பக்கத்தை வச்சுக்கோங்க, அப்படியே இந்த பக்கத்தை கை வச்சுக்கோங்க. சங்கீதத்துக்கு வாங்க. ஒரு மாதிரியாக பார்க்குறீங்களே நீங்கள். 128வது சங்கீதம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த நல்ல மனப்பாடமான சங்கீதம் இல்லை? அதில் 2வது வசனத்துலேருந்து வாசிங்க. முதல் வசனத்துலேருந்தே கர்த்தருக்கு பயந்து, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவனவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தய சுற்றிலும் ஒளிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய்
கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாமல் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். இந்த சங்கீதத்தினுடைய முக்கியமான கருத்து என்ன தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். இந்த பயப்படுகிறவர்கள்ன்ற வார்த்தையை நம்ம நல்லா தியானித்து பார்த்தோம்னா, அவர் மேலே விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை பற்றி கொண்டிருந்து அவரையே சார்ந்து கொண்டிருக்கிறவர்கள்னு என்ன செய்யுது அர்த்தம். சரியா? கர்த்தருக்கு பயந்து அப்படின்றத நீங்கள் எடுத்து தியானிச்சிங்கன்னா, அதை மட்டும் தியானிச்சிங்கன்னா அது நமக்கு எதை அர்த்தத்தை கொடுக்குதுன்னா, அவரை விசுவாசித்து அவரை மட்டுமே என்ன செய்வது, பற்றி கொண்டிருப்பது. அப்படி இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு, இவ்விதமாக என்ன செய்வான், ஆசீர்வதிக்கப்படுவான் இருக்கு இல்லையா? அந்த வசனத்தை வேத அறிஞர்கள் சிலர் வியாக்கியானப்படுத்தும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஆசீர்வாதமாக இருக்கிறத பார்த்தா எல்லாரும் சொல்லி வராங்க, இவங்க யார், தேவனுடைய பிள்ளைங்க, குடும்பத்தில் சமாதானத்தோட பிள்ளைங்க பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிதலோடு இருக்கிறத பார்த்தா, யாராவது பார்த்தா இவங்க யாராத்தான் இருப்பாங்க. சொல்கிறாங்களா? உங்களை பார்த்து யாராவது சொல்கிறாங்களா? சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்களா? இனி சொல்லுவாங்க. ஆமேன், அல்லேலூயா. நம்ம சமாதானமாக இருக்கிறத பார்த்து, நம்ம ஆசீர்வாதமாக இருக்கிறத பார்த்து இவங்க யார், இவங்க தேவனுடைய பிள்ளைங்கள்னு நம்மளை பார்த்து சொல்கிறது தான் தேவனுக்கு பெருமை. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படித்தான் அவர் நம்ம மேலே அன்பாக இருக்கிறார், அந்த அளவுக்கு நம்ம மேலே அன்பாக இருக்கிறான்ற விசுவாசம் நமக்குள்ளே இருக்கும்போது அது நம்மளை என்ன செய்யுதா, வெட்கப்படுத்தாது. அவருடைய அன்பு எங்கேயும் என்ன செய்யாது, வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே ரோமர் 5:6 கடகடன் வாசித்து, அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும்போதே, நாம் பலனற்றவர்களாய் இருக்கும்போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். பலனற்றவர்களா, பரிசுத்தமா வாழ முடியாம பாவத்திலையும் சாபத்திலையும் பிரச்சனைகளுக்குள்ளையும் பாடுகளுக்குள்ளையும் பலவீனர்களா இருக்கும்போதே நமக்காக கிறிஸ்து செய்திருக்காராம், ரத்தம் சிந்து மரித்திருக்கிறார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்ம மேல் வைத்த அன்பை தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். போதும். ஆமென். தேவ அன்பு நமக்காக இயேசு கிறிஸ்து மரிக்கும் போதே என்ன செய்யப்பட்டு விட்டது, வெளிப்படுத்தப்பட்டு விட்டது. அந்த அன்புக்குள்ள நான் இருக்கிறேன், அந்த அன்புக்கு நான் பாத்திரவனா இருக்கிறேன்றத நீங்கள் அறியும் போது அவருடைய அன்பின் மேலேயும் அவர் மேலேயும் என்ன உண்டாகிறது, விசுவாசம் உண்டாகிறது. அந்த விசுவாசத்தினாலே அல்லது அந்த அன்பினாலே நமக்கு வெட்கம் அடைவது இல்லை, நாம் வெட்கப்பட்டு போவது இல்லை. அவர் உபத்திரத்தை பற்றி மேலே பேசினாலும் கீழே சொல்லும்போது அந்த உபத்திரவம் எங்களை என்ன செய்யாது, வேதனைப்படுத்தாது, எங்களை தலை குனிந்து போக பண்ணாது. நாங்கள் அவைகளை மேற்கொண்டு தான் இருப்போம். ஏன்னா எங்களுக்காக இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சிலுவையில் மரித்து எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஆமீன், அல்லேலூயா. இப்போ நீங்கள் அதை விசுவாசிக்கணும். உங்கள் சூழ்நிலையை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து இதை செய்து முடித்திருக்கிறார். இந்த பிரச்சனையை எனக்காக அவர் ஏற்கனவே என்ன செஞ்சிட்டாரு, செய்திருக்கிறார். அப்போ செய்யும்போது அதை நமக்காக இந்த பாடுகளெல்லாம் அவர் சுமக்கும் போது என்ன நடந்துச்சுன்றதை நீங்கள் தியானிச்சிங்கன்னா இப்போ இந்த சூழ்நிலையை நீங்கள் என்ன செய்வீங்க, மேற்கொள்வீங்க. அல்லேலூயா. அதை விட்டுட்டு இந்த மாதிரி சூழ்நிலையில் அக்கா நீங்கள் என்னக்கா செஞ்சீங்க, மாமா நீங்கள் என்ன மாமா செஞ்சீங்க, சித்தப்பா இதே மாதிரி பிரச்சனை உங்களுக்கு வந்துச்சு கேள்விப்பட்டிருக்கேன், நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு போய் கேட்டிங்கன்னா அவங்க அனுபவத்தை என்ன செய்வாங்க, உங்களுக்கு செட் ஆகாது. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. உங்களுக்கு அது அவங்கக்கிட்ட போய் இவங்ககிட்ட போய் ஆலோசனை கேட்காம தேவனிடத்துல அவர் என்ன செஞ்சார், இதை எப்படி சுமந்தார், இந்த கடன், இந்த வியாதி, இந்த பிரச்சனை, அவர் சிலுவையில் இதை எப்படி சுமந்து முடித்தார், அதை தியானித்து பாருங்கள். இதை நீங்கள் மேற்கொண்டுருவீங்க, தியானிக்கும் போதே மேற்கொண்டுருவீங்க. அல்லேலூயா. அறியும் போதே விடுதலை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவ்வளோ பெரிய நன்மையை கிறிஸ்துவை விசுவாசிப்பதனால நமக்குள்ள என்ன செஞ்சுருக்காரு, அவர் வைத்திருக்கிறார். ஆமீன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ தைரியம் நமக்குள்ளே இருக்குது, அதை வெளிப்படுத்துவதற்கு அல்லது அது செயல்படுவதற்கு நமக்குள்ளே விசுவாசத்தை அவர் என்ன செஞ்சிட்டாரு, துவக்கி விட்டுட்டார். அந்த துவக்கம்
ஒருபோதும் முடிக்கப்பட போவது இல்லை. ஆனால் வசனத்தில் சொல்லிட்டார், துவங்குகிற அவர் தான், முடிக்கிறது அவர் தான். ஒருத்தருடைய விசுவாசத்தை முடிச்சிருவார் அவர். விசுவாசத்தை பெருக பண்ணுகிறவர். அல்லேலூயா. அப்போ உங்களுடைய விசுவாசத்தை அவர் பெருக பண்ண கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். அப்போ என்ன செய்யணும்? அவரை அறிகிற அறிவில் வளர வளர, அவரை அறிய அறிய, அவரை தியானிக்க தியானிக்க, அவரை குறித்து சிந்திக்க சிந்திக்க நாம் விசுவாசத்தில் என்ன செய்வோம்? பெருகுவோம். விசுவாசம் பெருகும்போது தைரியம் தன்னை போல செயல்படும். தைரியம் செயல்படும் போது நாம் சூழ்நிலைகளை உடைச்சு, போன வாரம் நம்ம பார்த்த மாதிரி மலைகளை எல்லாம் என்ன செய்யுமா? உடைச்சிட்டு போகிற மாதிரி நம்ம போய்கிட்டு இருப்போம். ஆமீன். தடுப்பார் ஒருவரும் இல்லை, நம்முடைய உயர்வை தடுக்க ஒருவனும் இல்லை. கர்த்தர் காலையில் தான் பேசினார், இந்த சபையை மேற்கொள்ள ஒருத்தனும் இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் அப்படியே எழுந்து நின்று கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம்.